அனைவருக்கும் வணக்கம். தத் பிரசாபித்மி மகாதேவாயுதமி தன்னோருத்திர பிரஜிதேது. சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் பாலத்தர் வந்து திருவருளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு வைகாசி மாதம் அமாவாசை பரவ வருஷம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்தசி திதி காலை 11:50 வரை. அதன் பின்பு அமாவாசை. ரோகிணி நட்சத்திரம் இரவு 10:41 வரை. அது பின்பு மிருகசிஷ நட்சத்திரம். திருதி நாம யோகம் பகல் 1:15 வரை. அதன் பின்பு சூலம் நாம யோகம். சகுனி கரணம் காலை 11:50 வரை. அதன் பின்பு சதுர்பாத நாம யோகம். இன்றைய தினம் சர்வ அமாவாசை. அமாவாசைக்கு தர்ப்பணம். மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு தந்தை இல்லாதவர்கள் நீத்து கடனாக அமாவாசை தர்ப்பணம் எள்ளன் தண்ணி இறக்கணும். அப்ப பித்திருக்கடன் நிவர்த்தி செய்யணும். அவர்கள்ட்ட நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து நம்ம விடுதலை கிடைக்கணும். அந்த அமாவாசைங்கிற நாளில் நம்மளுக்கு உயிரோட இருந்து நம்ம கூடவே வாழ்ந்து நம்ம பித்தர்கள், நம்ம ஈன்றெடுத்த தாய் தந்தை, நம்மளுக்கு தாய் தந்தையருக்கு ஈன்றெடுத்த முன்னோர்கள், தாத்தா பாட்டி, அவர்களுடன் ஈன்றெடுத்த முப்பாட்டன்கள், அவர்களெல்லாம் நினைத்து இந்த மாதம் தர்ப்பணம் செய்யணும். அந்த தர்ப்பணம் செய்யும் போது எள்ளந்தண்ணி தான் நம்மளுக்கு அவங்களுக்கு ஆகாரம். கையில எள்ளு எடுத்து தர்பை வச்சு பித்தர்களுக்கு வேண்டி நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி சொல்லி தர்ப்பணம் செய்யும்போது அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமை நன்றி கடன் சொல்லுவோம். அது பேர். இப்ப நன்றி கடன் செலுத்தணும் பித்தர்களுக்கு. நம்ம தினசரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனுடைய வாழ்க்கையுடைய தரம் நம்மளுக்கு சரியான முறையில அமைய மாட்டேங்குது. எங்க போய் ஜாதகம் கேட்டாலும் பித்திருதோஷம் சொல்றாங்க. அது கேட்டுதான் வரோம். ஆனா மாற்று வழி கையாளுறோமா என்ன இல்லை. அமாவாசை தர்ப்பணம் செய்ய கத்துங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தை சென்றாலே தர்ப்பணம்லாம் செய்வாங்க. அங்க போய் எள்ளு தண்ணி இறைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே செய்து கொள்ளலாம். அதனால அந்த மாதிரி செய்யும்போது நம்ம மூதையர்களுக்கு ஆத்ம சாந்தி அடைய அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க நம்ம வாழ்க்கையுடைய அடித்தளமே மாறி படிப்படியாகவே முன்னேற்றம் கொடுக்கும். அதனால அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது திருப்தி அடைதல் பேர். அவங்க வந்து தர்ப்பணம் எள்ளுந்தண்ணி இறைச்சி விடும்போது திருப்தி அடைதல். அவங்க வந்து மனசு குளிரும். நம்மளை வேண்டி அவங்க நம்ம பேர் சொல்லி நம்ம கொஞ்சம் தண்ணி தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாங்க. இப்ப எள்ளுந்தண்ணின்னா அவங்க பசிக்கு சாப்பாடு கிடையாது. அவங்க தாகம் மாறுறதுக்கு கொஞ்சம் ஜலம் விடுறோம் நம்ம. அதான் எள்ளுந்தண்ணி தான் உங்களுக்கு வாயில போய் சேரும். அதனால 3 தலைமுறை வேண்டி தந்தை, அதாவது அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அதை முப்பாட்டன் சொல்லும், அத்தனை பேரை வேண்டி விமர்சையாக கொண்டாடணும். அதனால திருப்தி தரமாக செய்யக்கூடிய தர்ப்பணம் நம்மளுக்கு அனைத்து விதத்துல நம்மளுக்கு நன்மையே நடக்கும். அதனால நம்ம பித்திருக்கடன் வந்து பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமை அப்படின்னு சொல்லுவோம். உயிரோட இருக்கும்போது நம்மளுக்கு 3 வேளை ஆகாரம் உட்கொள்கிறோம். 10 ட்ரிப்பு காப்பி சாப்பிட்றோம், 10 ட்ரிப்பு தண்ணி சாப்பிட்றோம், 10 ட்ரிப்பு பிஸ்கட் சாப்பிட்றோம், எல்லாமே சாப்பிடுவோம். ஆனா உயிர் பிறந்த பின், உயிர் போன பின் என்ன செய்யறோம்? கொஞ்சோண்டு அந்த அமாவாசைன்னா எள்ளுந்தண்ணி இறைச்சாலே மந்திரம் சொல்லி அவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி. அதனால அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். குடும்பத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். செல்வ செழிப்பு உண்டாகும். நீண்ட ஆயுள் கூட நம்மளுக்கே கிடைக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க ஆயுள் அதிகரிக்கும். அதனால அது தவறாம செய்து வரணும். அலட்சியப்படுத்தக்கூடாது. எந்த விஷயமும் சரி, சாஸ்திரத்துல சொன்ன விஷயம் அனைத்தும் அலட்சியப்படுத்தாமல் இருக்கணும். அதனால நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்குன்னா என்னென்ன கிடைக்குது? பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம என்ன கிடைக்குது பாருங்க. முன்னேற்றத்தையும் கொடுக்குவார்,
சுப காரியம் தடையில்லாம நடக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், அதாவது நோய் நொடி வந்தாலும் உடனே போகும், செல்வ செழிப்போட வாழக்கூடிய தன்மை கொடுக்கும், அதனால ஆயுளும் அதிகரிக்குது. அப்போ இத்தனையும் நம்மளுக்கு கொடுக்க கொடுக்க நமக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒரு அமாவாசை தர்ப்பணம் தான். அவங்க சந்தோஷப்படப்பட நம்மளுக்கு அவங்க வழி காட்டிட்டே போவாங்க. இப்படி போகாத, அப்படி போ, இந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் போ, இது செய்யாத, அது செய், இது தப்புன்னு மனசால சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேச பேச நம்மளுக்கு கேட்காது, பித்தர்கள் பேசும்போது நம்மளுக்கு கேட்காது. ஆனா மனம் நம்மளுக்கு பேச ஆரம்பிச்சிடும். சரி, இது இப்ப செய்ய வேண்டாம், அது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க கிடைக்க நம்மளுக்கு மறைமுகமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் சொல்லலாம். அதனால முன்னோர்களுடைய நிலைப்பாடு, மறைந்தவர்கள் பித்ருலோகத்தில் நற்கதி அடையணும், அது மட்டும் நம்மளும் அதுவும் முயற்சி பண்ணணும். நம்ம விட்டு பிரிந்து போன மூதாயர்கள் அவங்களுக்கு நல்ல பித்ருலோகத்துல நற்கதி கிடைக்கணும், நல்ல சுகமான வாழ்க்கை அவங்களுக்கும் கிடைக்கணும். நம்ம இந்த பூலோகத்துல வாழ்றோம். அதனால இந்த வழிபாடு முறைன்னு எடுத்துட்டாலே எள்ளு நீர் மட்டும்தான். அதனால எள்ளு நீர் மட்டும் இறைச்சி முக்கியத்துவமான பித்தர்களுக்கு மிக உகர்ந்த எதிர்மறை ஆற்றங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அதனாலதான் தர்பை புல் வச்சுக்கிறாங்க. தர்பை புல் நம்மளுக்கு அந்த பித்தர்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடைக்கும். பித்தர்கள் நம்ம கிட்ட வரக்கூடாது, நம்ம கொடுக்கறத வாங்கிட்டு அவங்க போயிடணும். புண்ணிய காரியங்கள் முன்னேற்றத்துக்கும் வழிபாட்டுக்கும் தர்பை புல் கட்டாயம் நம்ம பயன்படுத்திக்கணும் ஆகும். தர்பை புல் இல்லாம எள்ளும் தண்ணி இறக்கக்கூடாது, அது பாவம் சேரும். அதனால செய்யும் முறை புனித நீர்களில செய்யலாம். ஒரு ஆறு, குளம், கடல் அந்த போன்ற இடத்துல போய் செய்யறது இன்னும் சிறப்பு. அல்ல வீட்லயே செய்யலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அல்ல புரோகிதரை வரவழைச்சு மாசம் மாசம் தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம். அம்மா செய்யும்போது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நம்ம செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா, செய்தே ஆகணும். சரி, அது மட்டும் போதுமா? போத்தாது. அப்ப என்ன செய்யணும்? இறந்த திதி நம்ம கட்டாயமாக விமர்சையாக கொண்டாடணும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை போன்ற முக்கியமான அமாவாசையில அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிராமண போஜனம், பிராமணனுக்கு தானம், தர்மம் எல்லாம் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளணும். ஏழை எளியவர்களுக்கு வாழ வைக்கக்குண்டான வழி செய்து கொள்ளும் போது அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால தன்னை நம்ம செய்து வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை கிடைக்கும். அவ எந்த மாதத்திலே வந்தாலும் சரி, இந்த மாதம் மட்டும் இல்லை, வைகாசி மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாசமும் தர்ப்பணம் செய்து வர்றது சிறந்தது. வீட்டிலேயே தாராளமா செஞ்சுக்கலாம். வழிமுறை தெரிஞ்சவங்க பித்தர்களுக்கு செய்ய வேண்டியது தான தர்மம் செய்து வரும்போது நல்ல ஒரு நம்மள ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். அவ இத்தனை நம்மளுக்கு தெளிவாக அந்த அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது ஒரு தர்ப்பணம் செய்யறோம், அவ்வளவுதான். அவ தானம் செய்யணும். எந்த மாதமாக இருந்தாலும் நம்ம செஞ்சுட்டு வரலாம். மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசைன்னு பார்க்காம நம்ம செஞ்சுட்டு வரணும். அதனால தர்பைப்புல் வச்சு செய்யணும். எள்ளு மற்றும் நீர்னால நம்மளுக்கு அவங்க வாழ வைக்கிறாங்க. முன்னோர்களின் நிலைப்பாடு நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பெறும் வகையில நம்ம பித்தர் கடன் காண்டி பித்தர் தர்ப்பணம் செய்து வர்றோம். அத்தனையும் நம்ம செய்யறோம். ஆனா நான் மாசம் மாசம் நான் தர்ப்பணம் பண்றேன், எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீ முறையாக செய்து வந்தாலே படிப்படியாக தான் முன்னேற்றம் கொடுக்கும். எப்பவுமே எந்த விதமான செய்ய வேண்டிய தான தர்மம் எந்த விதமான குறைபாடு இன்றி நம்மளுக்கு வாழ வைத்தே தீர்வார்கள். அது பித்தர்களாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் நம்ம அணுகும் முறைதான் முக்கியம். ஏதோ அமாவாசைக்கு கடமைக்காண்டி செய்யறேன்னா ஒத்துக்க மாட்டாங்க. வாங்க பித்தர்களே, மனதார செய்யக்கூடிய தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி சொல்லி மனதார வேண்டிக்கணும். தந்தை, தாத்தா, முப்பாட்டன், அது மட்டுமல்லாது காரணிப்பது, தெரிஞ்ச பேரு தெரியாத பேரு அனைத்தும் மனதுல வேண்டி தர்ப்பணம் செய்து வர 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 உங்களுக்கு பலவிதமான இன்னல்கள் கலைந்து சகல விதமான சௌபாகியங்கள் அடையக்கூடிய தன்மையே உங்களுக்கு நம்மளுக்கு உருவாக்குவாங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.